ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதை தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் நமக்கு ராகுவோட சேர்ந்து கும்ப ராசியில சஞ்சாரம் செய்கிறார். மேஷ ராசி நேயர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். புதிய வியாபார தொடக்கங்கள் ரொம்பவுமே சூப்பரான ஒரு நாளாக அமைய போகுது. இன்றைய நாளில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியும் காத்திருக்கிறது. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மேஷராசி அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றி அடையும். ரிஷபராசி அன்பர்கள், இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். ராசிநாதன் சுக்கிரன் நமக்கு பாக்கியத்தில் அமைந்திருப்பது இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையலாம். இன்றைய நாளில் உங்களினுடைய உயர் அதிகாரிகள் மூலமாக நல்ல பாராட்டுகளையும் அலுவலகத்தில் பெறக்கூடிய நாளாக இன்று அமையும். இன்று பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரவும் வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகளால் மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய மனதிற்கு திருப்தியான ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடும். இன்றைய நாள் புதன்கிழமை விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம் செய்யலாம். மிதுன ராசி அன்பர்கள், மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். இன்றைய நாளில் உங்களினுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் மன தைரியங்கள் அதிகரிக்கும். பல நாட்களாக இருந்து வந்த மன கஷ்டங்கள் மற்றும் உடன் பிறப்புகளால் ஏற்படக்கூடிய சில சங்கடங்களும் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த பல பிரச்சனைகள் மற்றும் ஒரு சில விஷயங்களுக்கு இன்று நல்ல விடை கிடைக்கும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் 8ஆம் இடத்தில் ராகுவுடன் இருக்கிறார். இன்று கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று அலுவலக வேலைகளிலும் அலைச்சல்கள் நிறைய இருக்கும். இன்று புதிய முயற்சிகளை கைவிடலாம். மாலை நேரத்திற்கு மேல் நண்பர்கள் மூலமாக நல்ல செய்திகள் உண்டு. இன்று கடகராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாகவும் அமையும். இன்றைய நாளில் உங்களினுடைய பழைய கடன் பாக்கிகளை வசூல் செய்வதும் மற்றும் புதிய வியாபார தொடக்கத்திற்கான ஒரு சில முயற்சிகளும் வெற்றி அடையும். விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது. சிம்மராசி நேயர்கள், இன்று சிம்மராசி நேயர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையானது ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்து செய்யலாம். தான தர்மங்கள் செய்வதோ அல்லது மற்றவர்களுக்கு உதவி செய்வதோ என்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியும் திருப்தியும் கொடுக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் சிறந்தது. கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன திருப்தி ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சற்று உங்களுக்கு வேலையில் பொறுப்புகளை அதிகரிக்கலாம். இன்று உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும். இன்றைய நாளில் சந்திரன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று கன்னிராசி நேயர்களுக்கு வியாபார ரீதியாக புதிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும். இன்றைய நாளில் உங்களினுடைய ஒரு சில முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய தருணங்களும் மாலை நேரத்தில் அமையலாம். கொடுக்கல் வாங்கல் மற்றும் பல விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணங்கள் நிறைவேறும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன அழுத்தங்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக இருக்கக்கூடிய மனவேதனைகளும் மாறும். விருச்சிக ராசி அன்பர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் இன்று தீரும். 2ஆம் இடத்திற்கான செவ்வாய் 3ஆம் இடத்தில் உச்சபலம் பெற்றிருப்பது ராசிநாதன் இன்று உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு குடும்பத்தில் கொடுத்தாலும் இன்றைய நாளில் பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. இன்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெளியூர் செய்திகள் நல்ல செய்திகளாக வரும். குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தோருக்கு இன்று அதற்கான நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த கனவுகள் நிறைவேறும். தனுசு ராசி அன்பர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றிகள் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மன குழப்பங்கள் இன்று தீரும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பலவிதமான
குழப்பங்கள் மனதளவில் இருந்தாலும் அலுவலக ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் பேசி தீர்க்கலாம். இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபார பேச்சுவார்த்தைகளும் இன்று உங்களுக்கு சாதகமாகவே அமையும். மகர ராசி நேயர்கள். மகர ராசி நேயர்களுக்கு இன்று கிரக சேர்க்கைகள் சற்று உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தரலாம். கண் மற்றும் தலைவலி போன்றவற்றில் இன்று சற்று உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. அலுவலக ரீதியாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். இன்று மகர ராசி அன்பர்களுக்கு பெரிய முடிவுகள் எடுப்பது மற்றும் பெரிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்களும் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கும்பராசி அன்பர்கள் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை இந்த நாளில் பெறலாம். சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதனால் இன்றைய நாளில் உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு இருந்து வந்த மனக்கசப்புகளும் தீரும். நண்பர்களின் உதவி இன்று ஆறுதலை தரும். மீனராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம். மீனராசி நேயர்களுக்கு இன்று 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் சில விரய செலவுகள் காத்திருக்கிறது. குடும்பக்காரக்கன் செவ்வாய் பகவான் லாபத்தில் இருப்பது இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீரும். புதிய வியாபார முயற்சிகள் மற்றும் புதிய நண்பர்களின் சந்திப்பு அனைத்துமே மீனராசி நேயர்களுக்கு வெற்றியை தரும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். விருச்சிக லக்னம். லக்னத்தில் சந்திரன் நீச்சம் பெற்று அமைந்தால் இந்த ஜாதகரின் வாழ்க்கை எப்படி அமையும்? எல்லாருக்குமே அது குழப்பத்தை தரும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. சந்திரனோட ராகு இருந்தா ரொம்ப எப்பவுமே ஒரு மனக்குழப்பத்திலேயே இருப்பாங்க. தெளிவான முடிவெல்லாம் எடுக்க முடியாது. அண்ட் விருச்சிக லக்னத்துக்கு 7 குடைய சுக்கிரன் நீச்சமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு திருமண வாழ்க்கையிலயும் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு அதிருப்தி இருந்துட்டே இருக்கும். ஸோ நம்ம 2ஆம் இடம் குடும்பக்காரகன். ஸோ 2 குடைய குரு 3ல நீச்சம் பெற்றிருக்கு அப்படிங்கும் போதும் அவங்களுக்கு அந்த பெரிய பணக்காரனா இருப்பாங்க, பெரிய பங்களாலாம் இருக்கும். ஆனா அதுல இருந்தாலும் ஒரு மன நிம்மதி இல்லை அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அது. ஸோ இந்த விருச்சிக லக்னத்திலேயே சந்திரன் நீச்சன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிவாத குணம் அதிகமாகவே இருக்கும். ஸோ ஒரு சில விஷயங்கள் அவங்க ஈகோ இல்ல லைஃப்ல நம்ம சில பேரை பார்த்துருக்கலாம். அவங்க பிடிவாதத்தினால எவ்வளவோ விஷயங்கள் இழந்திருப்பாங்க. அது இந்த விருச்சிக லக்னம் அதுவும் குறிப்பா அனுஷ நட்சத்திரம் சொல்லலாம். ஒரு விதமான ஒரு அசட்டு பிடிவாதம் அவங்களுக்கு லைஃப்ல இருக்கும். உடன் பிறந்தவர்களோட ரொம்ப சகஜமா இருக்க மாட்டாங்க. ஸோ நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு கோட்பாடோட வாழ்வாங்க. அது ஊரோட ஒத்துப்போக மாட்டாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க லைஃப்ல நிறைய இழந்துட்டு பின்னாடி ஒரு 50 வயசுக்கு மேல உட்காந்து நிறைய ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ விருச்சிக லக்னம் விருச்சிக ராசி அந்த சந்திரன் நீச்சமா இருக்கும் பொழுது பிடிவாத குணமும் அந்த அழுத்தம் அப்படின்னு சொல்றதும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.